Hi friends, welcome to Shashtika Kitchen. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, கொஞ்சமா ஜாதிக்காய், ஒரு ஜாதிபத்திரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, கொஞ்சமா கல்பாசி. இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அன்றைக்கி 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 200 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, கொஞ்சமாக 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு. இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இஞ்சியையும் பச்சை மிளகாவையும் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம் கொரன்னு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்குங்க. இந்த இஞ்சி பச்சை மிளகாயோட பச்சை வாசனை நல்லா போகணும். இன்னொன்று அது நல்லா ஃப்ரை ஆனதான் பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். ஸோ மீடியமாக தணலில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நசுக்கி வச்சுனா பூண்டு, அப்புறமா நசுக்குன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸியில் ஒரு ஓட்டி எடுத்திருக்கேன் ரெண்டையுமே. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா தட்டியே போடுங்க. அது பிரியாணிக்கு இன்னுமே சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதை. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் அந்த மொத்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, தண்ணி தெளிக்கவும் கூடாது. இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம வேறு எந்த மசால் பொடியும் சேர்க்க மாட்டோம், இது மட்டும் தான் மசால். ஸோ இதுக்கு நம்ம இந்த மசால் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ பொறுமையாக கிளறுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. எண்ணெய் தேவை அப்படின்னா இன்னுமே கூட எண்ணெய் சேர்க்கலாம். ஏன்னா பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்திங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா வதக்குங்க. கலரே டோட்டலாக மாறிடும். நல்ல ஒரு டார்க் கலரில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 600 கிராம் அளவு 1/2 கிலோவோட கொஞ்சம் அதிகமாக மட்டன் எடுத்துருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பெரட்டுங்க. பெரட்டினதுக்கு அப்புறமா இதை ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். போட்டிங்கன்னா இந்த மாதிரி மட்டனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியே நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் மட்டனை வேக வைக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இது கூடவே நான் இன்றைக்கி நறுக்கி வச்சுருக்க புதினா இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு 5 விசில் வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்திலே வேக வைக்க போகிறேன். டைம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இதை ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். கிரேவி அப்போ தான் தயாராகும். இன்னொன்று மட்டன் நல்லா வேகணும். இன்னொன்று ஓப்பன் குக்கில் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் குக்கரில் வச்சு எடுக்கிறத விட. ஆனால் என்ன மெனக்கடல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம கிரேவி இப்போ சூப்பராக தயாராகிருச்சு. நல்லா திக்காகவே இருக்குது. இது கூட 1/2 கப்பு அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கெட்டியான தயிர், கிட்டத்தட்ட ஒரு 100 ml இல்லை 120 ml சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. நீங்கள் மட்டனை ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போதே தயிர் சேர்க்கக்கூடாது. மட்டன் அந்தளவுக்கு சூப்பராக வேகாது. ஸோ பிரியாணி நம்ம அரிசியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி தயிர் சேர்த்தா போதும். இப்போ நான் இன்றைக்கி 2 கப்பு ஊற வச்ச சீரக சம்பா அரிசி சேர்க்குறேன். 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது கூட 3 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு உப்பு தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் மொத்தமாக வேகும்போது. அப்புறமா லெமன் ஜூஸ் கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு
இதை ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு 30 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரண்டியோட பின்பாகத்தை வச்சு பொறுமையாக கிளறுங்க. வேகமாக கிளறினீங்கன்னா ரைஸ் ஃபுல்லாக உடஞ்சிரும், மசாலும் ஈவனாக மிக்ஸ் ஆகாமல் போயிடும். ஸோ நல்லா ரெஸ்ட்டில் விடுங்க. 30 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கிளற ஆரம்பிங்க. சுட சுட சூப்பரான தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமன்னு. கடைசியாக பரிமாறும்போது இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சஷ்டிகா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.